ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் காற்றுள்ள போதி தூற்றிக்கொள் அப்படின்ற பழமொழிக்கு ஆப்டான ஒரு கதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தவளையை பிடிச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. அப்படி கொதிக்க வைக்கும்போது அதோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வருது. வெப்பம் ஏற தவளையும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தன் உடலை அப்படியே தகவமைச்சிட்டே வருது. தண்ணீரோட கொதிநிலை ரொம்ப அதிகமாகும் போது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்தில் இருந்து வெளியே குதிக்கிறதுக்கு அப்போ தான் முயற்சி பண்ணுது. ஆனால் எவ்வளவு முயற்சி அந்த தவளை மேற்கொண்டாலும் அதால் அந்த பாத்திரத்துலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன் உடலை அது மாற்றிக்கிட்டே வந்ததுனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதோட வலு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த தவளை இறந்தும் போயிடுது. எது அந்த தவளையை கொன்னது அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், கொதிக்கும் நீர் தான் அந்த தவளையை கொன்னது அப்படின்னு பாதி பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ தப்பித்து வெளியே வரணுமோ அப்போ சரியான முடிவெடுக்காமல் அந்த தவளையோட இயலாமை தான் அந்த தவளையை கொன்று இருக்கு. நாமும் அப்படித்தான் எல்லா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போயிட்டே இருப்போம். நான் எப்போ அனுசரித்து போகணும், எப்போ அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சுதாரிக்காமல் போனால் திருப்ப அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உடலில் வலிமை இருக்கும்போதே அதிலிருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடணும். தேங்க்யூ.